நம்மளோட லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பிறருக்காகவே தான் நம்ம வாழ்க்கையை பெரும்பாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்காக அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா மற்றவங்க என்ன நம்மளை நினைப்பாங்க, ஸோ எல்லார் எதிரிலையும் நம்ம இந்த நிலைமைக்கு வரணும், எல்லார் எதிரிலையும் நம்ம நல்லா படிக்கணும், எல்லார் எதிரிலையும் நம்ம நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிறர் சொல்லக்கூடிய தாட்ஸை நம்ம மைண்டில் கேரி பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்போம். இன்னும் ஒரு mid-30s தாண்டிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக குடும்பத்துக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்போம். இது இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு 50 வயசுல நீங்க போயிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் முற்றிலுமாக பிறருக்காக வாழப்பட்ட வாழ்க்கையாவே இருக்கும். அப்போ அந்த ஒரு குறை காலத்துக்கு உங்க கூட இருக்கும். ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த பிறவியில நீங்க எதெல்லாம் செய்யாம ஒரு குறையா வைத்திருக்கிறீங்களோ அந்த குறையை நிறையாக்குவதற்காக மீண்டும் ஒரு பிறவி எடுப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பிறவிலேயே நீங்க ஒரு பேலன்ஸ்டான லைஃபை வாழுங்க. ஸோ இதுல தான் செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான தேவைகளை நீங்கள் உங்களுக்காக பூர்த்தி செய்வது. யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை யோர் ஓன் நீட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவை என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இது வரைக்கும் வாழ்ந்த காலம் பிறருக்கான காலமாகவே இருக்கு. என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான், என் ஃபேமிலி என்ன நினைக்கும், எங்கள் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, என் சொந்த பந்தம் என்ன நினைக்கும், என்னோட எதிர் வீடு பக்கத்து வீடு என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் இந்த மாதிரியான சொசைட்டி சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த உடலுக்குள்ள ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சோலோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அது காம்ப்ரமைஸ் ஆகும். உங்களுடைய கடைசி காலத்துல நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது யூ ஹேவ் லிவ்ட் யுவர் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இந்த ஆத்ம திருப்தி இருந்தால் மீண்டும் மறுபிறவி எடுக்காமல் இருக்க இது ஒரு சாட்டிஸ்ஃபைங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய செக்லிஸ்ட், அந்த மாதிரி பெரிய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் உங்களுக்காக இந்த வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்றது. அதனால கண்டிப்பா இன்னிலிருந்து மீ டைம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸாவது ஒரு நாள் வேற யாரை பற்றியும் கவலைப்படாம உங்களுக்கான நாள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு ஒரு சினிமாக்கு போகணுமா, ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடணுமா, யாரும் வேண்டாம், தனியாக போங்க. முழு மனசோட அந்த மொமெண்ட்ல இருந்து அதை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி நீங்கள் உங்களுக்காக செய்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். உங்கள் ஆன்மா இட் வில் வாய்ஸ் அவுட் வாட் இட் நீட்ஸ். ஸோ அதனால அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதன் மூலயமாவும் உங்கள் லைஃப்பில் மேன்மை அடையலாம். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ்லாம் ஃப்ரீ ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவல்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.